வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நிறை சாட்சியாகிட உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக வழியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். எனக்கு கொடுத்தீ உன்னில் என்னை காத்தீ நீரே எனக்கு கொடுத்தீ உன்னில் என்னை காத்தீ நான் போற்றி புகழ்வேன் உன் இனிய நாமத்தை. தெய்வீக வழியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக வழியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankanni, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankanni, who are watching the same. அன்னை நண்பு பக்தர்களே, இன்று அன்னையாம் திரு அவையானது இயேசுவினுடைய திருத்தூதர்களில் முதன்மை நற்செய்தியாளரான புனித மத்தேயினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்காக யூத மக்களால் பாவிகளாக கருதப்பட்ட வரி தண்டுபவரான அல்பேவின் மகன் லேவி என்கிற மத்தேயுவை அழைத்து தன்னுடைய திருத்துதராக மாற்றுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மத்தேயு தன்னுடைய சுங்கத்தொல்லை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின் சென்று கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கின்றார். மத்தேயுனுடைய விழாவை கொண்டாடின நாளிலே நாமும் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பணிந்து வாழ வரம் கேட்டு இப்பலியில் இணைப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய எமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் பலப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றுமையே உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. பதிலுரை பாடல். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அறிவு
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். சுங்கச்சாவடி, சுங்க வரி. மத்தேயு அமர்ந்திருந்த அந்த இடம் கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூமினுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற அந்த தலமானது இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வியாபார தலமாக, ஒரு போற்றாக, துறைமுகமாக இருந்தது. எகிப்திலிருந்து தமஸ்கு செல்லுகின்ற அந்த வழியிலே அது அமர்ந்திருந்தது. எனவே தரை மார்க்கமாக செல்லுகின்றவர்களும் சரி, கடல் மார்க்கமாக செல்லுகின்ற ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு வரிகள் வசூலிக்கின்ற அந்த ஒரு தலம், மிகவும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஒரு இடம், துறைமுகம். அதே வேளையில் இந்த தொழில், இவர் பெற்றிருக்கின்ற இந்த ப்ரொஃபஷன், சுங்கச்சாவடியிலே அமர்ந்து வரிவசிக்கின்ற இந்த தொழிலை பெறுவதற்கு அவர்கள் மிகுந்த கையூட்டு அல்லது பணம் செலுத்தித்தான் இந்த வேலையை பெறுவார்கள். காரணம், அன்று இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் எந்தவித செய்தித்தாள்களோ, ரேடியோவோ, தொலைக்காட்சியோ, பத்திரிகைகளோ எதுவும் கிடையாது. மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதற்கோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே சொல்வதற்கோ. எனவே இவர்கள் பெற்ற இந்த தொழிலை, இந்த வேலையை ஈடு செய்வதற்காக அரசாங்கத்திற்கு, ரோமை அரசாங்கத்திற்கும் கட்ட வேண்டும். எவ்வளவு
இவர்கள் கையூட்டு கொடுத்து அந்த வேலையை பெற்றிருக்கின்றார்களோ அதற்கேற்ப சன்மானத்தை இவ்வாறு இந்த வரிகள் வசூலிப்பதன் மூலம் இவர்கள் பெற்றுக்கொள்வார். இரண்டாவதாக பல்வேறு விதமான வரி விதிப்பு முறைகள் யூதர்கள் மத்தியில் இருந்தது. அதிலே 3. 1 கிரவுண்ட் டாக்ஸ், நிலவரி. இது 10ல் 1 பகுதி தானியமாகவோ கிரெயின், அல்லது 5ல் 1 பகுதி பழங்களாகவோ திராட்சை ரசமாகவோ அவர்கள் செலுத்தலாம். இது முதல் தரமான வரி. இரண்டாவது 1% வருமான வரி. மூன்றாவது போல் டாக்ஸ், குடிவரி. ஆண்கள் 14 வயது நிரம்பியவர்கள் முதல் 65 வயது வரை வரி செலுத்த வேண்டும். பெண்கள் 12 வயது நிரம்பியவர் முதல் 65 வயது வரை வரி செலுத்த வேண்டும். இவ்வாறு இந்த 3 விதமான முக்கிய வரிகள். இது தவிர பிரதான சாலைகளில் செல்கின்ற பொழுது வரிகள், பாலங்களை கடந்து செல்கின்ற பொழுது வரிகள், ஏற்றுமதி இறக்குமதி வரிகள் 2.5% முதல் 12.5% வரை வரிகள், பொருட்களுக்கு வரிகள் என்று பல்வேறு விதமான வரிகளை அவர் விதித்திருந்தார்கள். இந்த வரிகளை இவர்கள் எந்த அளவுக்கு வசூலிக்கின்றார்களோ அதை தங்களுக்கு அரசாங்கத்துக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு மீண்டும் மிகுதியானதை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இத்தகைய ஒரு பணப்புழக்கத்தினால் இது ஒரு செல்வாக்கான பண செழிப்புள்ள ஒரு வேலை, ப்ரொஃபஷன் இருந்ததனால் யூதர்களால் இவர்கள் கொலையாளிகளாக, கொள்ளையடிப்போர்களாக, நாட்டை காட்டி கொடுப்போர்களாக கருதப்பட்டார்கள், தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள், புப்ளிகான் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த வரி தண்டுபவர்கள் பாவிகள், நம்முடைய நாட்டை காட்டி கொடுப்பவர்கள், நம்மை அந்நியருக்கு விற்கின்றவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த தலைமுறை, இவ்வாறு யூதர்களால் கருதப்பட்ட அவர்களில் அந்த சுங்க வரி வசூலிக்கின்ற அந்த அதிகாரியை இயேசு கண்டார், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். காரணம் என்றவரால் அவர் இயேசுவை பற்றி அறிந்திருக்க முடியும். 30 ஆண்டுகள் இயேசு அந்த நசரேத் கலிலேயா பகுதியிலே இருந்திருக்கிறார், இயேசுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த அளவுக்கு ஒரு செழிப்பான தொழிலை வைத்திருந்த அவர் இயேசு அழைத்தவுடன் அதை விட்டு வந்து விடுகிறார். இவ்வளவு பண வசூல் நிறைந்த ஒரு இடம், எல்லாத்தையும் விட்டுடுறார். ஆக அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை சக்தியானது. இயேசுவினுடைய அந்த வார்த்தைக்கு அவர் செவிமடுத்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார், உன்னை வீட்டுக்கு அழைத்து எல்லோரையும் அங்கு வந்த எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்கிறார். வரிதண்டவர்களோடும் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை பார்த்துதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரு வரிதண்டுபவரோடு நம்முடைய நாட்டை காட்டி கொடுக்கின்ற ஒரு கொலையாளிகள், திருடர்களுக்கு இணையான ஒருத்தர் வீட்டில் போய் ஆண்டவர் இயேசு உண்கின்றாரே என்று பரிசேயர்கள் இயேசுவை குறித்து குறை கூறுகின்றார்கள். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், டாக்டர்ஸ் யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு. நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. எனவே நான் பாவிகளை அழைக்க வந்திருக்கிறேன். இவர் ஒரு பாவி, இவர் பாவம் புரிந்தவர், இவர் தீண்டத்தகாதவர், இவர் ஒரு ஒற்றன், இவன் நம்முடைய நாட்டை காட்டி கொடுத்தவன், இது நம்மிடத்தில் அதிக பணங்களை வாங்குபவன், நம்மிடத்தில் அந்நிய பதங்களை வாங்கி அதை அரசாங்கத்திற்கு கொடுப்பவன் என்றெல்லாம் கருதப்பட்ட இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, பலியை அல்ல நான் இரக்கத்தையே விரும்புகிறேன். இவர் மீது அவர் இரக்கம் கொள்கின்றார். பாவியான இவர் மீது கடவுள் இரக்கம் கொள்கிறார். நீங்கள் செலுத்துகின்ற பலி, காணிக்கைகள் இவை எல்லாவற்றையும் விட
உண்மையான இரக்கம்தான் கடவுளால் ஈர்க்கப்படுகின்றது. எனவே நான் விரும்புவது பலியை அல்ல, காணிக்கைகள் அல்ல, எரிபலிகளை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். உங்கள் உதடுகள் ஜெபிக்கிறன, உங்கள் உள்ளங்கள் உங்களை விட்டு தூரமாக இருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு சம்பிரதாயங்களை ஒரு பக்கம் சாடி, மறுபுறம் உண்மையான அந்த மனதை அறிந்தவராக அந்த பாவியை அவர் அழைத்திருக்கிறார். அழைச்சிட்டு என்ன சொல்கிறாரு? பாவிகளையே நான் அழைக்க வந்தேன், நேர்மையாளர்களை அல்ல. அதனால்தான் மற்ற எல்லாரும் கூட அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லாரும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அந்திரேயா, பேதுரு, இயேசுனுடைய மற்ற சீடர்கள் மீனவர்கள். ஒருவேளை அவர்கள் திரும்பி சென்றால் அவர்களால் அந்த தொழிலை மீண்டும் இயேசுகிட்ட பிடிக்காமல் போயிருந்தால் கூட மறுபடியும் அந்த குல தொழிலுக்கு அவர்கள் சென்றிருக்க முடியும். ஆனால் மத்தேயு இயேசு கூப்பிட்டுன்னு வந்தப்போ அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். கடைசியில் அவர் எடுத்துகிட்டு வந்தது ஒன்றே ஒன்று, அவர் பயன்படுத்திய சுங்கவரி வசூலிக்கு பயன்படுத்திய அந்த பேனா மட்டும்தான். எனவே மீண்டும் சென்றால் நிச்சயமாக அந்த தொழிலை அவர் பெற்றிருக்க முடியாது. ஆனால் அந்த அந்த எழுத்து பணி கடைசி வரை தொடர்ந்தது. அதுதான் வல்லமையான சக்தியாக மாறியது. ஆண்டவருடைய நற்செய்தியை, இயேசுவினுடைய பணியை, இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்ற, நமக்கு இன்றும் இப்போதும் படம் பிடித்து காட்டுகின்ற முதல் நற்செய்தியாளராக அவர் மாறுகிறார். எனவே தன்னுடைய முதல் வாழ்க்கை, பிறகு லேவியாக இருந்த அவர் மத்தேயுவாக மாறுகிறார். எபிரேய அந்த வழக்கத்தில் 2 பெயர்கள் இருக்கும். பவுல் சவுலாக மாறுகிறார், சீமோன் பேதுருவாக மாறுகிறார். இது வாழ்க்கையினுடைய மாற்றத்தை, கிறிஸ்துவினுடைய அழைப்பிற்கு பிறகு, கிறிஸ்துவால் தொடப்பட்ட பிறகு ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். எனவே இவர் மத்தேயுவாக மாறி கடைசியில் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பணியை செய்கிறார். அதனால்தான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், சவேரியார் இந்தியாவிற்கு வந்தபொழுது எடுத்து வந்த நற்செய்தி மத்தேயு நற்செய்தி. அதே போல் காந்தியடிகள் அவருடைய இந்திய சுதந்திரத்திற்காக அவர் போராடுவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த அறநெறிக்கு உந்துதலை தூண்டியது மத்தேயு நற்செய்தியில் உள்ள மலைப்பொழிவு என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி ஏறக்குறைய 51 முறை இறையரசு என்ற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்ததற்கு காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலர் யூத கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள். இயேசுவை ஒரு மெஸ்ஸியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அவர்களிடத்திலே பல சிக்கல்கள் ஏற்படுகின்றது, குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்பட்ட அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் கிறிஸ்துவை ஒரு மெஸ்ஸியாவாக, முன்குறிக்கப்பட்ட ஒரு மெஸ்ஸியாவாக யூதர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு குறிக்கோள்களை, பழைய ஏற்பாட்டு நூல்களை மேற்கோளிட்டு காட்டி, இவர்தான் ஆண்டவரால் நமக்கு தயார்படுத்தப்பட்ட மெஸ்ஸியா என்பதை மத்தேயு சொல்வதனால் இவருடைய நற்செய்தி அந்த யூதர்களுக்கு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக அறிவிக்கின்ற ஒரு துண்டுகோலாக இருக்கிறது என்று அறிஞர்கள் கொள்கின்றார்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்க அவரை தூண்டியது. இவரை பற்றிய ஒரு தொன்மம், இவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு சிரியாவிலிருந்து பெர்சியா வரை, மாசிதோனியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை தன்னுடைய பணியை, மறைபரப் பணி செய்வதற்காக அங்கு செல்கின்றார். அங்கே எத்தியோப்பியாவிலே பணி செய்து கொண்ட பொழுது எத்தியோப்பிய அரசன் இவரை பிடித்து நரமாமிசம் உண்ணுகின்ற ஒரு குழு தனிமிடத்திலே இவரை ஒப்படைக்கிறான். அப்பொழுது அந்த தலைவன் இவருடைய 2 கண்களை பிடித்துவிட்டு இவரை சிறையிலே அடைக்கின்றான். ஏறக்குறைய 20 நாட்கள் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் சீமோன் பேதுருனுடைய சகோதரன் அந்திரேயா சென்று அவரை சிறையிலிருந்து மீட்டு வந்து மன்னனுக்கு முன்பாக, அந்த நரகமாம்சம் செய்கின்ற அந்த மனிதனுக்கு முன்பாக பல்வேறு விதமான அற்புதங்களை செய்கிறார், புதுமைகளை செய்கிறார். இதை பார்த்தவுடன்
அவர்களுக்கு ஆச்சரியமாக மாறிவிடுகிறது. கடைசியிலே அந்த மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். அந்த நரம்பாம் வீசும் மனிதன் மனம் மாறிவிடுகின்றான். இந்த செய்தி அந்த எத்தியோப்பிய மன்னனுக்கு சென்று அடைந்தவுடன் இவரை பிடித்து கட்டி வதைத்து தீயிலே நெருப்பிலிட்டு கொளுத்துமாறு கட்டளையிடுகிறான். எனவே இவருக்கு முன்பாக கட்டப்பட்டு தீயானது கொழுந்துவிட்டு அங்கே பொருத்தப்படுகிறது. அப்பொழுது எரிகின்ற அந்த தீயிலிருந்து ஒரு பாம்பு உருவம் கிளர்ந்தெழுந்து மன்னனை தாக்க முற்படுகிறது, மன்னனை கொத்தச் செல்கிறது. அப்பொழுது மத்தேயு அதனை கடிந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த எத்தியோப்பிய மன்னன் தன்னுடைய அரச உடையை துறந்துவிட்டு ஒரு துறவியாகி குருவாகி கடைசி வரை கிறிஸ்துவுக்காக பணியாற்றி இறக்கிறான். ஆனால் கடைசியில் அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு சிலரால் இவர் மீது கல்லால் கற்களை எறிந்து இவர் மறைசாட்சியாக உயிர்த்திருக்கிறார் என்று இவருடைய வரலாறு சொல்லுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சுங்க அதிகாரியாக சுங்கத்துறையிலே கப்பர்நகூமிலே இருந்த இவர் கடைசியிலே கிறிஸ்துவினுடைய சாட்சியாக மாறி கிறிஸ்துவினுடைய நற்செய்தி எழுதுகின்ற முதல் தூதராக இறையரசை உலகிற்கு பறைசாற்றுவராக மாறுவதற்கு காரணம் ஆண்டவர் மீது இவர் கொண்டிருந்த நம்பிக்கை. ஆண்டவரை இவர் முழுமையாக பற்றி கொண்டார். லேவியாக இருந்த அவரை மத்தேயுவாக மாற்றுவதற்கு காரணம் கிறிஸ்து இவர் மீது கொண்ட இரக்கம். கடவுள் இவர் மீது கொண்ட இரக்கம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். நாம் எல்லாரும் பாவிகள். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் வாழ முயன்று கொண்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்காக தன்னையே தன் உயிரை கொடுத்த மத்தேயுவை போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவருடைய சீடர்களாக நாம் வாழ முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக மத்தேயுவை போன்ற ஒரு சாட்சிய வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்ற வாக்கு நம்மில் நிறைவேற வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளே, நடித குடிதமான பலி எல்லாமல்ல தந்தையிடம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம்பேண்டல்களையும் பலி பொருள்களையும் இடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையுடைய புனிதத்தின் அடையாளமாக என்று மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் மன்னக படைப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதுர் நணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவர் பேரால் வருகிறவர். ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய அவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநீராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்களில் நமக்கு வந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.